உலகெங்கிலும் உள்ள கருணை உள்ளம் கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. கன்னி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க, அதே மாதிரி பாசத்துக்கு அடிமையானவங்க. தன்னை சார்ந்தவர்கள் நலமாக வளமாக வர்றதுக்கு தன்னோட வளத்தையும் நலத்தையும் அழிச்சு கொள்ள எப்பவுமே தயாராக இருப்பீங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் நீங்கள் ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கும். ஒழுக்க நிலையை எப்பவுமே கடைபிடிக்கக்கூடியவங்க. கன்னி அப்படின்னாவே ஒழுக்கம் தாங்க முதல்ல. உங்கள் ராசி எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா கடமை, ஒழுங்கு, நம்பிக்கைனா அதுக்கு மட்டும் அடையாளமாக இருக்கீங்க. ஆனால் இப்படிப்பட்ட சிறப்பு வாஞ்ச கன்னி ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுங்களா? கஷ்டம் கஷ்டம், நஷ்டம் நஷ்டம், எங்கே போனாலுமே எதுவுமே பலிக்கலை. போகிற வர்றவன்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். புதனை தான் அதிபதியாக வச்சுருக்கோம். நம்ம தெளிவான ஆட்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல் இருந்தாலுமே அதை நொடி பொழுதில் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்க கேலி பண்ணி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உழைச்சிங்க, அதுக்கான பலன் இல்லை. உதவி செஞ்சீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கல. முயற்சி அப்படிங்கிறது பல முறை வீணாக போச்சு. மனசு காயமடைஞ்சு நொறுங்கி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் இப்போவும் ஏதோ உயிர் துடிப்பு, விடாமுயற்சி மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்புங்க. அந்த நம்பிக்கையில் தான் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. என்னடா இந்த புள்ள இப்படி உழைக்குதே, இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குதே. உங்களுக்கும் கடவுளும் சரிங்க, பிரபஞ்சமும் சரி முடிவு பண்ணிருச்சு, இனிமேல் இந்த பிள்ளையை சோதிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தான் 200 வருஷத்திற்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் உங்கள் ராசிக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுதுங்க. யாருக்கு சிறப்போ இல்லையோ உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், நல்ல வெளிச்சமான வாழ்க்கைக்கு அங்கீகாரமாக ஆரம்பிக்குது இந்த யோகம். உங்கள் ராசிக்காரர்களுக்கு பணம், புகழ், மன அமைதி மூன்றையும் சேர்த்து தரக்கூடிய அரிய நேரம் இப்போ. கன்னிராசி கவலையை மறந்து இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம் பக்கத்தில் வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே, புரியுதுங்களா? அன்றைய தினத்திலிருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது, இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது கூடவே வருங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் தெளிவான விளக்கம் சொல்கிறேங்க. நவ கிரகங்களில் 12 இடம் இருக்குது, அதாவது 12 பாவம் இருக்குது. அந்தந்த இடங்களுக்கு தகுந்தது போல் நம்மளுடைய வாழ்க்கை பலன் இருக்குது. அந்த வகையில் நவ கிரகங்களினுடைய தலைவன், உலகிற்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில், அதாவது புத்தி, கல்வி, பிள்ளை பாக்கியம், இந்த பகுதிகளில் ஒளிர்றாருங்க. குரு அதே நேரத்தில் 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு பாக்கியம், தெய்வ அனுகிரகம், வெளிநாட்டு வாய்ப்புகள், இந்த திசையில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 5, 9 இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் கேந்திர திருஷ்டி யோகத்தால் பார்க்கறதுனால, அதனால தாங்க குரு சூரிய கேந்திர திருஷ்டி யோகம். இது நடக்கிறப்போ உங்கள் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கையும் தெய்வ ஒளியும் வாழ்க்கையை திசை திருப்பும் ஆற்றலையும் கொடுக்குதுங்க. இது ஒரு தெய்வத்துடைய ரீசெட்னு வச்சுக்கலாமே. திரும்ப ஒரு பிறப்பு பிறந்து வந்தால் என்ன வாழ்க்கை, சிறப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இந்த வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, இப்படி கஷ்டப்படுறோமே, செத்து திரும்ப பொழைச்சி வந்தாவது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அப்படி ஒரு மாற்றம் தாங்க. என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டுமே, மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம்ல, சில நேரங்களில் காமெடியாக யோசிப்போம். இந்த வருஷம் போயிட்டு நமக்கு அடுத்த டைம் மாத்திர விஷயம் இருந்துச்சுன்னா பண்ணிடலாம்ப்பா அப்படி. அந்த மாதிரி ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி பழைய துன்பங்கள் முடிஞ்சு புதிய வருஷம் நம்பிக்கையோடு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கக்கூடிய தொழில்
தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, கடந்த மாதங்களாக மந்தமாக இருந்த உங்கள் வேலை இப்போ விரைவாக நகருங்க. மேலதிகாரிகளோட நம்பிக்கை கிடைக்கும். நீங்கள் சொன்ன திட்டங்கள் ஒப்புதலும் வருங்க. நிதிநிலை மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது. விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணை விளைச்சலும் சரி, நிலம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் சரி இப்போ மேம்படுது. பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி, பெரும் புதிய பொறுப்பு கிடைக்கும். வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி மதிப்பு மரியாதை மேம்படுது. சொத்து சேர்க்கை இருக்குது, பொன்பொருள் சேர்க்கை இருக்குது, வண்டி வாகன யோகம் இருக்கு. கன்னிராசி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போறீங்க. உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க. பயமறியாத எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே சூரிய பகவானினுடைய கதிர்பட்டு விலகன பனி போல தாங்க. ஏன்னா அவர் தாங்க குரு பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்கக்கூடிய சூரிய பகவான் நிற்கிறாருங்க. சூரிய பகவான் வெளிச்சம் தரக்கூடியவர். ரெண்டும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிர வைக்குதுங்க. எல்லாரும் பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு இனி உங்களை யாராலும் தொடவே முடியாது. அந்த அளவுக்கு உயரமான இடத்துக்கு போக போகிறீங்க. அடுத்தது கலைத்துறையில் இருக்கீங்க, கல்வியில் இருக்கீங்க, மருத்துவத்தில் இருக்கீங்க, கலையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரி. நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஆனால் யாருமே அதை கவனிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு இல்லையா? இப்போ உங்கள் திறமைக்கு மதிப்பு வரப்போகுதுங்க. நீங்களே அமைதியாக இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வாய்ப்புகள் வரப்போகுது. அடுத்தது மாணவர்களுக்கு புத்தி வளர்ச்சியை தரக்கூடிய யோகங்க. தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். புதிய துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, போட்டித் தேர்வுகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வருஷம் முடிவில் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்ததாக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் இது போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு பேரு, புகழ், மதிப்பு, மக்கள் கிட்ட நம்பிக்கை எல்லா விதங்கள்லையுமே கூடுதுங்க. அரசியல்வாதிகளாக கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அடுத்தது பணவரவு மற்றும் நிதிநிலை. கடந்த 2.5 வருஷமாக படாத பாடு, பண கஷ்டம், கடன் வாங்கி வாங்கி நிம்மதியாக தூங்க கூட முடியல. என்னடா இந்த கடன், அடிக்கடி இந்த கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க, இந்த கடனை வாங்கி சத்தியமாக இந்த கன்னிராசி தன்னோட தேவைக்காக அந்த கடனை வாங்கலைங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீர் பண்ண போய், மற்றவங்களுக்காக கைமாற்ற போய் பணம் கொடுத்து அந்த கைமாற்ற பணம் கூட திருப்பி வராமல் தன்னோட தேவைக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இப்போ வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தத்தளிக்கிறீங்க. ஆனால் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்களுடைய பணத்தை நிலையாக வச்சிருக்க உதவுதுங்க. புதிய வருமான வழிகளை திறக்குது. பழைய கடன் அடையுங்க. நிதி வளர்ச்சி வளருது. யாருக்காவது நிலம், வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போ நடக்கிறதுக்கு சரியான காலம்ங்க. அதை மட்டும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது காதல், திருமணம், குடும்பம். மனசு தளர்ந்து போய் இருந்தீங்க இல்லையா? நம்பிக்கை இல்லை, எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு இருந்த கன்னிக்கு இந்த யோகம் நம்பிக்கையை கொடுக்குதுங்க. நீங்கள் காதல் உறவுலையும் சரி, திருமண பந்தத்துலேயும் சரி, இல்லை குடும்பத்துலேயும் சரி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை புரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இப்போது அந்த உறவு மீண்டும் மலர வாய்ப்பு இருக்குதுங்க. முயற்சி பண்ணுங்க. 3வது நம்மளுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க. திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதிங்க. குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு கஷ்டப்பட்ட தம்பதிகளுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டம் வருதுங்க. வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்குங்க. இதே மாதிரி வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். வீடு, சொத்து, மனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக வாழ்க்கைக்கு நீங்கள் ரெடியா. அடுத்தது வெளிநாட்டு யோகம் வாய்ப்புகள். குரு 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. வெளிநாட்டு பெரிய பெரிய நகரங்கள், தெய்வீக ஆதரவு எல்லாத்துக்கும் காரணமாக நிற்குதுங்க. இதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும்.
கிடைக்க போகுதுங்க. இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பம், இந்த ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு கிளைண்ட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. உலக அளவில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க, அனுகூலத்தை பெற போகிறீங்க, ஆதரவை பெற போகிறீங்க. கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இத்தனை நற்குலன்களை கொண்டுள்ள கன்னிராசிக்கார அன்பு உள்ளங்களை எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம், அது எப்படிம்மா நலமாக வாழ முடியும் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மாற்றத்தை தரப்போகுதுங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நகரப்போகுதுங்க. கவலை, கண்ணீர், தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க, பாசத்திற்கு அடிமையானவங்க. இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க, அடம் பிடிப்பாங்க. ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டாங்க. கஷ்டம் வந்தால் தலை குடிய மாட்டாங்க. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ஆனால் பின் வச்ச காலை முன் வைக்காம விட மாட்டாங்க. புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க. குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஜபம் தர போறாருங்க. பணம் வரப்போகுது, சேமிப்பு எல்லாமே கூட போகுதுங்க. அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. வெளியில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் குரு பகவான் கடக ராசிக்கு வர்றதுனால நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க. குரு பகவான் 10 மடங்கு வளத்துடன் வர்றதுனால கன்னி ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. சிரமங்கள் எல்லாமே சிறப்பாக மாறப்போகுதுங்க. குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்பவுமே புத்திசாலிங்க. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் உதவாமல் போகுது. புதன் தனியாக இருந்தால் அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமாக மாறுங்க, விமர்சனமாக மாறும், தயக்கமாக மாறும். குரு பகவானோட துணை இருக்கிறதுனால அறிவு ஞானமாக மாறி வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு பணவரவு, பதவி உயர்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் சந்தோஷம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குரு பகவான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போறாரு. குரு உச்சமாக வரும்போது கன்னி ராசிக்காரங்க நினச்சது எல்லாமே காலதாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க. தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது நிறைவேறுங்க. குரு பகவான் கடகத்துக்கு வர்றது அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கும் இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல குரு அமர்றது பெரிய லாபம், ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்க. உறவுகள் வலுப்பெற போகுது. புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அறிவால வளர்ச்சி வரப்போகுது. பண விஷயத்தில் நல்ல தீர்மானம், வேலை வாய்ப்பில் உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த கடக ராசியில் குரு அமர்றதால உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. கன்னி ராசிக்காரர்களே, ஆண்களாக இருக்கீங்க
பார்த்தீங்க அப்படின்னா பெண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. ஏன் நான் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கேன், அப்படி நான் புத்திசாலியாக இருந்தும் ஏன் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாழ்நாள் முழுவதும் கன்னிராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகம் யோசிப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க. இது தாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே. பண விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணுங்க. நல்ல திட்டமிடல் இருக்கணும். நல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க. சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க. எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு, சனி, செவ்வாய் அப்பப்போ அங்கே நேரங்காலம் வரும்போது அவங்க சோதனைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் முன்கூட்டி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க. ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கும். அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும், வேலை நிலச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. புதுசாக வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் போட்டி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்னெல்லாம் தொழில் ரீதியாக நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. 11ஆம் இடத்துல குரு அமர்றதால லாபத்தை அதிகமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடன் குறைய போகுது, சேமிப்பு உயரப்போகுது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, ஏகபோக சுகபோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்க. வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க. கல்வியிலிருந்து தடைகள் விலக போகுது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. போட்டித் தேர்வுகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க. உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நீங்கள் ஆண்களாக இருங்க, பெண்களாக இருங்க, என்ன வேலை வேணால் செய்யுங்க. வேலைக்கே போகாதீங்க, கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும். பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க. அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாக போகுது. தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி, புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வருமான உயர்வு, உங்களுடைய வேலையில் சுகப்பெருமை எல்லாமே கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியமுங்க. திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உறவு மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது, புதிய பயிரிடுறது, அதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி பெறுவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. போட்டித் தேர்வுகளில் சாதனை படைக்க போறீங்க. உங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது. குரு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு, புகழ், செல்வம் எல்லாத்தையுமே கொடுக்க போறாருங்க. இதில் அரசாங்க ரீதியாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆயிடலாங்க. நிதிநிலை, கடன் தள்ளுபடி, புதிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க.
குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது. உறவுக்காரங்க கிட்ட மறுபடியும் ஒற்றுமையாக சந்தோஷமாக நிறைய சுப காரியங்களை எடுத்து நடத்த போகிறீங்க. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திருமணம் பேரு புகழ்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக குடும்ப வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்க போகுதுங்க. சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்க போகுதுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்தில் அமர்றது லாபஸ்தானம். இதனால ஆசைகள் நிறைவேறும். பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே கிடைக்குங்க. பெரிய முன்னேற்றம் இருக்குது. நல்ல யோகமான நிலை இருக்குதுங்க. வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க, புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கவங்களுக்கு புகழ் ஆதரவு அதிகமாகும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில்